இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வேலைக்கு இங்க யாரும் ஆள் இல்லம்மா. எல்லா வேலையும் ஐயா தான் பாப்பாரு. இது உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? ஒருவேளை செக்யூரிட்டி சொன்னது உண்மையா இருக்குமா? அஞ்சலி, என்னங்க, என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஒரு சின்ன மீட்டிங் தான் இருந்துச்சு, முடிச்சுட்டு வந்துட்டேன். ஓ, என்ன அஞ்சலி, டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு? ஐயோ ஒண்ணுமே இல்லைங்க, சும்மாதான். ஓஹோ, வெளியில போனியா? இப்போ உனக்கு சுதந்திரமா இருக்குல்ல? இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில தான் இருந்தேன். வாட்ச்மேன் கேட்ல இருந்தாரா? பாத்தீங்க. அவர்கிட்ட பேசுனியா? பேசுனேங்க. ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தாரு. என்ன சொன்னாரு? ஒன்னும் சொல்லலையே. சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன், சாப்பிட்டேன்னு சொன்னாரு. சாப்பாடு ஏதாவது வேணுமான்னு கேட்டேன், வேற ஒன்னும் இல்லைங்க. அஞ்சலி, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்கள நம்ம ரொம்ப நல்லா பாத்துக்கிறோம் அஞ்சலி. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத ரொம்ப அக்கறையா பார்த்து தான் செய்யறோம். எந்த குறையும் வைக்கிறது இல்ல. உனக்கே தெரியும்ல. ஆமாங்க. ஆனா பாரு, எவ்வளவு நல்லது பண்ணாலும் கொஞ்சம் கூட விசுவாசமே இருக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கூட உண்மையா இருக்க மாட்டேங்கிறாங்க. திருட்டு பசங்க. ஏங்க, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? பின்ன குடிகாரனா இருக்கான் அஞ்சலி அவன். இப்ப கூட பாரு, குடிச்சிட்டு போதையில எங்க போனானே தெரியல. ஏங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? அவரை பார்த்தா அப்படி எல்லாம் தெரியலையேங்க. என்ன அஞ்சலி, என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? ஐயோ, நான் அவனை பத்தி தப்பா சொல்றேனா? எல்லா குடிகாரங்களும் குடிக்காதப்ப தெளிவா நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க. குடிச்சிட்டா அவங்க கேரக்டரே மாறிடும். என்னமோ கொஞ்ச நேரம் பேசினதுல அவனை முழுசா தெரிஞ்ச மாதிரி பேசுற. ஏங்க, பார்த்தா அப்படி எல்லாம் தெரியலங்க, ரொம்ப நல்லவரா தெரிஞ்சாரு, அதான். இங்க பாரு, 2 வருஷமா அவன் இங்க இருக்கான். அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். அவனுக்கு எவ்வளவு வார்னிங் கொடுத்திருக்கேன் தெரியுமா? திருந்தவே மாட்டான். இன்னைக்கு ஒரு நாளை வச்சு முடிவு பண்ணிடலாம், அதுக்குள்ள எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. எனக்கு பொதுவா இந்த குடிகாரங்க, வேலையில பொறுப்பு இல்லாம இருக்கிறவங்க, பொய் சொல்றவங்க, இவங்களை கண்டாலே எனக்கு ஆகாது. அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற யாரையும் எனக்கு பிடிக்காது. அப்பா வணக்கம். வாங்க 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 சம்பந்திமா, எப்படி இருக்கீங்க? வாங்க நீ வா தீபா. சம்பந்தி வரலையா? அவர் ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காரு, அதான். நல்ல வேலை அந்த துளசி வரல. ஓ அப்படியா, சரி சரி சரி, நீங்களாவது வந்தீங்களா, ரொம்ப சந்தோஷம். டேய், செத்துக்கிட்டு தொலைச்சிட போறான்டா, கயிறு அவுத்து விடுங்கடா. சரிங்கண்ணா, அவுத்து விடுங்க. டேய், அந்த தண்ணி பாட்டில் எடுத்து வாங்கடா. எடுத்துன்னு வரேண்ணா. டேய், எல்லாரும் கயிறு கொஞ்சம் அவுத்து விடுங்கடா. சரிண்ணா. டேய், அவர்ரா. சரிண்ணா. டேய், இவனுக்கு மூஞ்சில கொஞ்சம் தண்ணி தெளிங்கடா. சரிண்ணா. நல்லா அட்ரா. என்னடா எல்லாரும் ஆளுக்கு ஒரு மாதிரியா பாக்குறீங்க? இதுக்காக உங்களெல்லாம் கொன்னா போட முடியும்? அப்படி உங்களை கொன்னா கோர்ட்டு கேஸ்னு யார அலையிறது? தலைவரே, நீங்க கேட்ட ஆர்டிஸ்ட் கொண்டு வந்துட்டேன். குடு. என்ன தலைவரே? இது யார் வீட்டுலடா இருந்துச்சு? தலைவரே, தோ இவன் வீட்டுல தான் இருந்தது. ஓ, இவன் வீட்லயா? பாத்தியா, இப்ப என்ன பண்ணுவ? போட்டனா ஆளும் முகர கட்டையும் எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டியாடா?
வெற்றி, இதுக்கு மேலேயும் உண்மையை சொல்லாம இருந்தா அது மிகப்பெரிய தப்புடா. உன்னால துளசி, திவ்யா 2 பேருமே பாதிக்கப்படுவாங்க. டேய் வெற்றி, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி உண்மையை சொல்லிடுற. டேய், இந்த லோடெல்லாம் சீக்கிரமா லாரியில் ஏத்துங்க. அனுப்பி விட்டுட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. சரியா? ஆ சரிண்ணா. ஆ, வாமா வாமா. கடைசி வரைக்கும் நான் உதவி பண்ணுவேன்னு நீ நம்பவே இல்லைல்ல? சரி. டேய், சேர் கொண்டு வாங்கடா. ஆ, சரி. உட்காருமா. இல்ல இருக்கட்டும். ஆ. டேய், அந்த ஹார்ட் டிஸ்க் ஆ எடுத்து வா. சரிண்ணா. இந்த ஹார்ட் டிஸ்க் உன் கையில கிடைக்க கூடாதுன்னு என்னென்ன வேலை பண்ணிருக்கானுங்க தெரியுமா? அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஹார்ட் டிஸ்கா? நீயே பார்த்து தெரிஞ்சுக்கம்மா. நான் சொன்னா நீ நம்ப மாட்ட, ஆதாரம் இருக்கான்னு கேட்ப. ஏன்னா நீ பெருசா நம்பின ஒருத்தன். நீ மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த குடும்பமே நம்பின ஒருத்தன். யார் அது? நீயே பார்த்து தெரிஞ்சுக்கம்மா. டேய், அதை ப்ளே பண்றா பாருமா. உங்களை தவிர வேற யாராலையும் எனக்கு உதவி செய்ய முடியாது. இந்த தாலியை கட்டினது யாருன்னு நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். மனசாட்சி இருக்கிற எவனாவது இந்த மாதிரி செய்வானா? வெற்றி, நீங்களே சொல்லுங்க. ஏதாவது தகவல் கிடைச்சதா? நான் விசாரிச்சேன் மேடம். கொஞ்சம் சிக்கலான விஷயம் இல்லையா? அதான் வெளிப்படையா யார்கிட்டயும் விசாரிக்க முடியல. நான் கொஞ்சம் கொஞ்சமா தகவலெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு சில பேர் மேல டவுட் இருக்கு. நான் கண்டுபிடிச்சிருவேன். என்னம்மா, அதிர்ச்சியா இருக்கா? ஆனா எனக்கு அதிர்ச்சியாவே இல்லை. ஏன்னா இவனுங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஆளுங்க தான். அவன் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டா அதை எப்பாடு பட்டாவது அடைஞ்சிடணும்னு நினைப்பான். அதுல நியாயம் தர்மம்னு எதுக்கும் இடம் இல்லை. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாமா, உன் கழுத்துல தாலி கட்டினவங்கிட்டயே போய் உதவி கேட்டிருக்க பத்தியா? அதான் அதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. உன்னை நினைச்சா பாவமா இருக்குமா. நீ என்ன பண்ணுவ? அந்த அளவுக்கு நீ அவனை நம்பியிருக்க. ஆனா பாரேன், இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டான்ல.